ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா, அதாவது யூனிட் 5 இருக்கு இல்லையா. ஸோ அது 20 நாள் எப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு டேபிள் காலம் மாதிரி ஒரு ஸ்டடி பிளானோட வந்திருக்கேன். ஓகேங்களா, சரி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு சிலபஸ் டிகோடிங் மாதிரி தான். அதாவது யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ் மீடியமா இருந்தாலும் பாருங்க, பிகாஸ் அதே இதுதான் வரும். ஓகேங்களா, ஸோ குரூப் 1, 2, 2A அண்ட் 4 எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு டிகோட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுல பாருங்க, யூனிட் 5ல அதை 50 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. எதுவும் பார்த்தோம்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி. ஓகேங்களா, சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரூப் 2A 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸ் பேஸ் பண்ணி என்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குரூப் 4 சிலபஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இங்கே கலக்கலரா இருக்கே, என்னன்னு புரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, அது எல்லாமே சேம். ஓகேங்களா, எல்லா கேட்டகரி குரூப் எக்ஸாமுக்கும் சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனாலதான் பார்த்தோன்னா எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் குரூப் 1க்கு குரூப் 1 ப்ரிப்பரேஷன் கொண்டு போகன்றாங்க. அதே மாதிரி ஸ்கை ப்ளூ சிமிலர் டு குரூப் 1 குரூப் 2க்கு மட்டுமே ஸ்கை ப்ளூ. ஓகேங்களா, இந்த செப்பரேஷன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்சிங் சப்ஜெக்ட்ஸ், அதாவது எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு இருக்கு இல்லையா, அது ரெண்டுக்கும் இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் சொல்றதுக்காக அந்த செப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சு, ஏன் கலரா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ புரியுதுங்களா, சரி ஓகே. ஸோ இதுதான் குரூப் 2, 1, 2, 4 எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. ஏன் அதை கலரா கொடுத்துருக்காங்க பார்த்துருக்கோம் இல்லைங்களா. சரி ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி குரூப் 1 மெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெட்னா டாபிக்ஸ் சிமிலர் டு ப்ரிலிம்ஸ். ஓகேங்களா, ப்ரிலிம்க்கு சிமிலரான தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குரூப் 1 மெயின்ஸ்க்கு. ஓகேங்களா, அதே மாதிரி குரூப் 2 மெயின் சிலபஸ் பேஸ் பண்ணி அவங்க யூனிட் 7 கொடுத்துருக்காங்க. அதில் 40 மார்க்ஸ், அதுவும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து பார்க்கலாம். இதே மாதிரி குரூப் 2A மெயின் சிலபஸ். ஓகேங்களா, ஓகே. ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் படி டாபிக்ஸ் எப்படி கவர் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதான் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த முக்கியமான பர்சன்ஸ் இருப்பாங்க, அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ், தியரி, புக்ஸ் இந்த மாதிரி. அதே மாதிரி அந்த டேர்ம்ஸ், அப்ரிவியேஷனு, என்னென்ன அந்த ஆக்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, கமிஷன், ஃபேக்ட் இதெல்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி இருக்கு இல்லையா, இந்தியன் எக்கனாமி பொருளாதாரத்தோட இது இருக்கு இல்லையா, அது அந்த ஜிடிபி, ஜிஎன்பி. ஓகேங்களா, ஸோ அது 5 இயர் மாடல். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் படி இதுல கன்ஃபார்ம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 17, 18, 19, 20 ஓகேங்களா, ஒரு 31 டாபிக்ஸா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இது நெக்ஸ்ட். சரி ஓகே, எல்லாமே பிரிச்சாச்சு. இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸ்ல எங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி எவ்வளவு என்ன இங்க இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு ஒன்னொன்னுக்கும் பிரிச்சாங்க இல்லையா, மேல பிரிச்சதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கன்சாலிடேட் லெசன் கிளாஸ் வைஸ் மேல நம்ம பார்த்து டாபிக் வைஸ், கீழே பார்த்தோம்னா கிளாஸ் வைஸ் கன்சாலிடேட் பண்ணிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது 12th, 11th, 10th, 9th, 8th, 7th. ஓகேங்களா, ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டடி சிலபஸ் டாபிக் சொல்லணும். ஓகேங்களா, ஹோல் லெசன் பேஸ் பண்ண கிடையாது, ஸ்டடி சிலபஸ் டாபிக்ஸ் பேஸ் பண்ணி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற என்ன ரெஃபரன்ஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். நான் எப்பவுமே சொல்லுவேன், கவர்மெண்ட் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் எப்பவுமே ரெஃபர் பண்ணுங்க வெளில போகும்போது. புக் பாத்தீங்கன்னா அது சொல்லியிருக்காங்க. கா வெங்கடேஷன், அதே மாதிரி வெற்றி அகாடமி புக் இருக்கு. அது மாதிரி ஸ்கீம்ஸ்க்கு பாசிவா பாலிசி நோட்ஸ் இருக்கு இல்லையா, அது. ஓகேங்களா, அது அதே மாதிரி பட்ஜெட், எக்கனாமிக் சர்வே, இது எல்லாமே அவுட் சோர்ஸ்ல கண்டிப்பா பார்க்க வேண்டியது. அதே மாதிரி பார்த்தோம்னா நேஷனல் இன்கம், யூபிஎஸ்சி, கூகுள், அதே மாதிரி டிஃபரன்ஸ் என்னன்னா டிஸ்டி ஐஎஸ், வஜ்ரம், விஷன், நெக்ஸ்ட் ஐஎஸ் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. ஸோ இது மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இது ஏற்கனவே நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா ஓகே, இல்ல பிகினர்ஸ் தான் இருந்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு கொஞ்சம் படிச்சு பார்த்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் அவுட் சோர்ஸ்க்கு இதெல்லாம் பெட்டர். ஓகேங்களா, அதே மாதிரி முக்கியம் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும். இஃப் யூ கோயிங் டு கிவ் அட்டம் 2026 அட்டன் பண்றீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா, ஹோல் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் 2025. அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் டாபிக் வைஸ் அது மற்றதும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெஸ்ட் சீரியஸ் கண்டிப்பா போடணும். சிலபஸ் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நான் சிலபஸ் முடிச்சுட்டு தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. டாபிக் முடிக்கிறீங்கன்னா அதுக்கான ஒரு இதை டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுத்து பாருங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். சரி ஓகே, ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன டாபிக், மெயின் டாபிக் இதை எப்படி நான் 20 நாள்ல முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது என்னென்ன டே, ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, அந்த டாபிக் ஸ்கூல் புக்ல இருக்கா இல்ல அவுட் சோர்ஸ்ல இருக்கா, ப்ரீவியஸ் கொஸ்டின் டாபிக் வைஸ் பாத்தீங்கன்னு சொல்லிட்டு
பிரிச்சு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 7, 8 இது முடிச்சுட்டு ரிவிஷனும் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எது எப்போ படிக்கணும், அவுட் சோர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு 20 நாள்ல முடிக்கிற மாதிரி அவங்க ஈஸியா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஆக்சுவலி நல்லா இருக்கு. இதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எக்கனாமிக்ஸ்க்கு. ஏன்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா 20 மார்க் வருது. ஓகேங்களா? ஸோ 20 நாள் 20 மார்க் அப்படின்றதுனால கொஞ்சம் அதுக்கு ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்க வேண்டியது முக்கியம். ஓகேங்களா? ஸோ சொன்ன மாதிரி 20 days. ஓகேங்களா? இது வந்து 20 days பிளான். ஸோ வந்து தாராளமா வந்து போதும். ஓகேங்களா? உட்காந்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா தாராளமா போதும். ஓகேங்களா? ஸோ இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் இதாகும் அப்படின்னா இந்த டாபிக் அப்படியே எடுத்துக்கோங்க. டேல மட்டும் நீங்க மாத்திக்கோங்க. எனக்கு 3 நாள் 4 நாள் வேணா அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கோங்க. அப்படின்னா அது உங்களோட சௌகரியம். பட் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதாவது ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி கொடுங்க. ஸோ சப்ஜெக்ட் வைஸ் எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்கு இந்த இதை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? சுவிட்செல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஃபாலோ பண்ணும் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றது குரூப் 1, குரூப் 2, 2A மெயின்ஸ் முதல் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், குரூப் 4 எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பிரேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு எக்கனாமிக்ஸ்னா ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை நான் இதோட PDF வந்து நான் கீழே அட்டாச் பண்றேன். தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் இது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேற என்ன வீடியோஸ் வேணும், எந்த டாபிக்ஸ் பேஸ் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்க? அடுத்த வீடியோல ஒரு நல்ல வீடியோல நல்ல டாபிக் கூட வரேன்.